تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير الذي خلق الموت والحياة. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الحديث هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியம் மிகுந்த எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் அன்பும் அருளும் நம்மையெல்லாம் நல்வழிப்படுத்த வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் மனிதன்று வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஏகத்துவ கொள்கையை உலகெங்கும் எடுத்து வைத்த நன்மக்கள் நம் அனைவரும் மீதும் என்றெல்லும் ஓட்டமாக. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு எண்ணற்ற அருள்கொடைகளை வழங்கி இருக்கின்றான். இறைவனால் வழங்கப்பட்ட அருள்கொடைகளை யாராலும் எண்ண இயலாது என்பதாகவும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் குறிப்பிடுகின்ற பொழுது வயின் தஅது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா, இறைவனுடைய அருள்கொடைகளை நீங்கள் கணக்கிட நேரிட்டால் உங்களுக்கு கணக்கிட முடியாது என்பதாகவும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எடுத்து வைக்கின்றார். கணக்கிட முடியாத இறைவனுடைய அருள்கொடைகளில் மிக உன்னதமான, மிக பாக்கியமான, கிடைப்பதற்கு அரிதான மிகப்பெரிய பேரருள் என்று ஒன்று இருக்கிறது என்று சொன்னால், மனித வாழ்க்கையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு மனிதனுக்கு வழங்கக்கூடிய இஸ்லாம் என்கின்ற வாழ்வியல் வழிகாட்டல், தௌஹீத் என்கின்ற ஓரிரை கொள்கை, இந்த அருள்கொடைக்கு நிகரான எந்த ஒரு அருள்கொடையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு வழங்கி இருக்கிறான் என்று நாம் சொல்ல இயலாது. அந்த அளவிற்கு விலைமதிக்க முடியாத உன்னதமான அருள்கொடை தான் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய வாழ்க்கை நெறி. அந்த வாழ்க்கை நெறியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தான் யாருக்கு நாடுகிறாரோ அவர்களுக்கு தான் வழங்குவதாக திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. எந்த மனிதனுடைய அறிவை வைத்தோ, அவருடைய கல்வியை வைத்தோ, அவருடைய தகுதியை வைத்தோ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்குவதில்லை. அவன் யாருக்கு வழங்க வேண்டும் என்று நினைக்கின்றானோ அவருக்கு வழங்குகிறான். நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்டது இறைவனுடைய ஏகத்துவ கொள்கை என்பது. நாம் சிந்தித்து பார்த்தால், சாதாரணமாக நம்முடைய அறிவை கொண்டு சிந்தித்து பார்த்தால், இந்த உலகத்தில் எத்தனையோ அறிவாளிகள், கல்விமான்கள், பகுத்தறிவாளர்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள், அறிவியலாளர்கள், கண்டுபிடிப்பாளர்கள் என்று உலகம் போற்றக்கூடிய எத்தனையோ விஞ்ஞானிகள் எல்லாம் இருக்கின்றார்கள். சந்திரயான், மங்கள்யான் என்று சொல்லக்கூடிய எத்தனையோ விண்கலங்கள் எல்லாம் அனுப்பி ஆய்வு செய்யக்கூடிய எத்தனையோ அறிவாளிகள், மனிதனுடைய உடல் கூறுகளை கண்டறியக்கூடிய அளவிற்குண்டான கல்வியை கற்றிருக்கக்கூடிய உடல் கூறு ஆய்வாளர் என்று புகழப்படக்கூடியவர்கள், இப்படி நாம் யாரை எடுத்துக்கொண்டாலும் இந்த உலகத்தில் இவரை மிஞ்சிய அறிவாளிகள் இல்லை என்று நாம் யாரை புகழ்ந்தாலும், யாரை பாராட்டினாலும், அவர்கள் தேர்வு செய்த வாழ்வியல் வழிகாட்டல் எது என்று நாம் பார்க்கின்ற பொழுது, அவர்கள் எதை வாழ்வியல் வழிகாட்டியாக தேர்வு செய்திருக்கிறார்கள் என்று பார்க்கின்ற பொழுது, அவர்களுக்கு வழங்கப்பட்ட அறிவுக்கும் அவர் பின்பற்றக்கூடிய கொள்கைக்கும் கடுகளவும் சம்பந்தமில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்கள் கண்டதையும் வழங்கக்கூடிய நிலையை இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம். அதே போன்று இந்த உலகத்தில் ஏகத்துவ கொள்கையை சொல்வதற்காக இறைவனால் தேர்வு செய்யப்பட்ட எத்தனையோ நபிமார்கள், இறையற்ற வாழ்களுக்கு முன்னோடி வந்து
பாராட்டை பெற்ற நபிமார்களும் அவர்களுடைய குடும்பத்தில் உள்ள எத்தனையோ ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்ட இறையற்றவான்களுடைய அவர்களுடைய பாரம்பரியத்தை நாம் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா அவர்களுக்கு இஸ்லாம் கிடைக்கவில்லை. நம்ம சாதாரணமாக உலகத்தில் ஒரு ஆள் இருக்கிறார், ரொம்ப பெரிய ஒரு ஒழுக்கவான் இறையற்றவான் என்று நாம் ஒருவரை பார்க்கின்றோம் என்று சொன்னால் சாதாரணமா நம்முடைய அறிவுக்கு தென்படுவது என்ன அப்படின்னு சொல்கின்ற பொழுது ரொம்ப ஒழுக்கமா இருக்கக்கூடியவர், ரொம்ப அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடியவர், கண்டிப்பாக அவருடைய குடும்பத்தில் எல்லாருமே ஒழுக்க சீலர்களாகத்தான் இருப்போம் என்று நாம நினைக்கலாம். ஆனா நிலைமைக்கு நேர் மாற்றமாக இருக்கும். அதே வேளையில ஒருவரை எடுத்துக்கொண்டால் அவர் இஸ்லாத்திற்கு மிகப்பெரிய எதிரியாக, இஸ்லாத்திற்கு மிகப்பெரிய விரோதியாக, இஸ்லாத்தை ஒழித்துக் கட்ட வேண்டும் என்று கங்கணம் கட்டக்கூடிய ஒருவர் என்று நாம் இவரை பார்க்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய சிந்தனையில் வருவது இவருடைய பாரம்பரியத்தில் எல்லோருமே இஸ்லாத்திற்கு எதிரானவர்கள் என்று நாம் நினைப்போம். ஆனால் நிலைமை இதற்கு நேர் மாற்றமாக இருக்கும். இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக இஸ்லாமிய வாழ்க்கையில எண்ணற்ற பாடங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு புகட்டுகிறான். இதை நாம் குறிப்பிடுவதற்கான காரணம் என்ன என்று சொன்னால், ஒரு மனிதருக்கு இறைவன் இஸ்லாத்தை கொடுப்பது சாதாரண எந்த மனிதனுடைய சிந்தனையும் அதை நாம நினைத்து பார்க்க முடியாது, சிந்தித்து பார்க்க முடியாத அளவிற்கு உண்டானது. அவன் யாருக்கு விரும்புகிறானோ, அவன் யாருக்கு நாடுகிறானோ அவனுக்குத்தான் இஸ்லாம் கிடைக்கும். சூரத்து தஹ்ரீம் என்கின்ற அத்தியாயத்தை எடுத்து பாருங்கள். அதனுடைய இறுதியில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகிறான். இந்த உலகத்துல இறை மறுப்பாளர்களுக்கு முன்னோடியாக அல்லாஹ் இரண்டு பேர்களை கொண்டு அல்லாஹ் எடுத்துக்காட்டாக சொல்கிறான். இறைவனை ஏற்றுக்கொள்ளாத இஸ்லாத்தை மறுக்கக்கூடியவர்கள், ஒட்டுமொத்த இஸ்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு முன்னோடி என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகிறான். நரபல்லாஹு மஸலன் லில்லதீன கஃபரு இம்ரஅத நூஹின் வம்ரஅத லூத். நூஹினுடைய மனைவி, லூத்தினுடைய மனைவி, இரண்டு பேர்கள் யார்? ஒழுக்க சீலர்கள். இந்த மார்க்கத்தை உலக மக்களுக்கு எடுத்துரைப்பதற்காக வேண்டி இறைவனால் தேர்வு செய்யப்பட்ட இறை தூதர்கள். நூஹ் என்கின்ற இறை தூதர், லூத் என்கின்ற இறை தூதர். நரபல்லாஹு மஸலன் லில்லதீன கஃபரு இம்ரஅத நூஹின் வம்ரஅத லூத் கானதா தஹ்த அப்தைனி மின் இபாதினா ஸாலிஹீன். சாலிஹானவர்கள் இரண்டு அடியார்களுடைய பராமரிப்பில் அரவணைப்பில் இருந்தவர்கள். ஃபலம் யுக்னி அன்ஹுமா, இரண்டு ஒழுக்க சீலர்கள், இரண்டு இறையச்சத்தின் முன்னோடியாக சொல்லப்பட்ட நபிமார்களுடைய பராமரிப்பில் இருந்த இருவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு முன்னோடி என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். எப்படிப்பட்ட இறை தூதர்? தன்னுடைய வாழ்நாள் முழுக்க ஏகத்துவத்தை உலக மக்களுக்கு எடுத்துரைப்பதாகவே அதற்காகவே அர்ப்பணித்தவர். 1050 ஆண்டு காலம் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை முன்னெடுத்தவர். இன்னி தாவத்து கோவில் லைலோ நஹாரா, இரவு பகலாக இந்த மார்க்கத்தை நான் மக்களுக்கு சொல்கின்றேன். நான் எப்பொழுதெல்லாம் அவருக்கு இஸ்லாத்தின்பால் அழைத்து விடுகின்றேனோ, எப்பொழுதெல்லாம் அவர்களை அழைத்து நான் மார்க்க பிரச்சாரம் செய்கின்றேனோ, ஃபலம் யஜிதுஹும் இல்லா ஃபிராரா, அவர்கள் என்னிலிருந்து விரண்டோடுகிறார்கள். என்னை பார்த்தால் விரண்டு விடுகிறார்கள், என் உபதேசத்தை கேட்டால் விரண்டு விடுகிறார்கள், என்னுடைய செய்தி எதுவும் அவருடைய காதிலும் விழுந்துவிடக் கூடாது என்பதற்காக தங்களுடைய ஆடைகளால் காதை பொத்திக் கொள்கிறார்கள் என்று அவர் அல்லாஹ்விடத்திலே வருத்தப்பட்டு சொன்ன செய்தியை திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அப்படிப்பட்ட ஏகத்துவத்திற்காகவே தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்த ஒரு இறை தூதர் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி, அவர்களுடைய மகன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்களுடைய பிள்ளைகளுக்கு, மனைவிக்கு அல்லாஹ் இஸ்லாத்தை கொடுக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறாங்க. அதே வேளையில் இறை நம்பிக்கையாளர்களுக்கு முன்னோடி என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் ஒரு பெண்மணியை சொல்கின்றார். ஒட்டுமொத்த இறை நம்பிக்கையாளர்களுக்கு முன்னோடி. நரபல்லாஹு மஸலன் லில்லதீன ஆமனு இம்ரஅத ஃபிரௌன், இஸ்லாத்தின் மிகப்பெரிய எதிரியாக திகழ்ந்த, கடவுளுக்கெல்லாம் மிகப்பெரிய கடவுள் நான்தான் என்று திகழ்ந்த, தன்னுடைய ஆட்சியின் கீழ் என்னுடைய பாதங்களுக்கு கீழ் நதி ஓடுகிறது என்று ஆணவமாக பெருமையாக பேசிய, இந்த உலகத்தில் தான் ஆளக்கூடிய இந்த நாட்டில் நான் தான் கடவுள் என்று பேசிய அவன் தன் ஆட்சிக்கு பங்கு நின்று விடக் கூடாது என்பதற்காக வேண்டி எத்தனையோ உயிர்களை கொண்டு கொலை செய்தவன். அப்படிப்பட்ட அந்த ஃபிரௌனுக்கு மனைவியாக இருந்த ஒரு பெண்மணி. நாம் சிந்தித்து பார்க்க முடியும், அந்த கற்பனைக்கு எட்டாத ஒன்று இஸ்லாம் என்பது. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நரபல்லாஹு மஸலன் லில்லதீன ஆமனு இம்ரஅத ஃபிரௌன்,
ஃபிரௌனுடைய மனைவி ஒட்டுமொத்த இறை நம்பிக்கையாளர்களுக்கும் முன்னோடி, ஒரு மிகப்பெரிய நீண்ட வரலாற்றுக்கு சொந்தக்காரர் அல்ல அந்த பெண்மணி. அவர்களை பற்றி சொல்லக்கூடிய செய்தி திருமறை குர்ஆனில் ரொம்ப வற்புறுக்கமாக சுருக்கமாக, ஃபிரௌனுக்கு மனைவியாக இருந்தால் ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டதற்காக மிகப்பெரிய இன்னல்களை, மிகப்பெரிய சித்திரவதை அனுபவித்தால், அந்த சித்திரவதைக்கு எதிராக அல்லாஹ்விடத்திலே கையேந்தினார். இறைவா, எனக்காக ரப்பிபினி இந்த கபைத்தன் ஃபில் ஜன்னா, எனக்கு சுவனத்தில் ஒரு மாளிகையை கட்டு, வனஜ்ஜினி மின் ஃபிரௌன வஅமலி, ஃபிரௌனும் அவனுடைய கூட்டத்தார்களும் செய்யக்கூடிய அந்த அட்டூழியத்திலிருந்து, அராஜகத்திலிருந்து என்னை நீ பாதுகாத்து விடு. வனஜ்ஜினி மினல் கௌமில் மாலிமீன், இந்த அநியாயக்கார கூட்டத்திலிருந்து இறைவா என்னை நீ பாதுகாத்து விடு என்று பிரார்த்தனை செய்தார். இப்படி விரல் விட்டு எண்ணக்கூடிய சுருக்கமான வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள், ஆனால் ஒட்டுமொத்த இறை நம்பிக்கையாளர்களுக்கு முன்னோடி என்று அவர்களுடைய ஈமானை திருமறை குர்ஆன் பாராட்டி பேசுகிறது என்று சொன்னால், யாருக்கு மனைவியாக இருந்தவள்? இஸ்லாத்தை ஒழிக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்ட, நான் தான் கடவுள் என்று தன்னை பெருமிதமாக பேசியவருக்கு மனைவியாக இருந்த ஒரு பெண் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்பதை தாண்டி உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த இறை நம்பிக்கையாளர்களுக்கு முன்னோடி இந்த இறைவன் என்று நிறுத்துகிறார் என்று சொன்னால், இதுவெல்லாம் நமக்கு சொல்லக்கூடிய பாடம். இஸ்லாம் என்பது இறைவன் யாருக்கு நாடுகிறாரோ அவர்களுக்குத்தான் கொடுப்பான். இந்த தேசத்துல மிகப்பெரிய, அதாவது சிறுபான்மை இருந்தவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் கல்வியில் மிக பின்தங்கியவர்கள் என்று ராஜேந்திர சச்சார், ரங்கநாத் மிஸ்ரா கமிஷன் போன்ற மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட அந்த கமிஷன் மூலமாக ஆய்வு செய்து கொடுக்கப்பட்ட தீர்ப்பு, இந்த இந்திய தேசத்திலே ஒரு மிகப்பெரிய கல்வி அறிவில் பின்தங்கிய சமூகம் இருக்கிறது என்று சொன்னால் அது இஸ்லாமியர்கள் தான். இந்த அளவிலும் அதான் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்பட்டுக் கொண்டிருந்தாலும் கூட மற்ற சமூகத்தோடு ஒப்பிடுகின்ற பொழுது கல்வியில் பின்தங்கிய ஒரு சிறுபான்மையின மக்கள் என்று இந்த தேசத்தில் பேசப்படக்கூடிய இந்த நாம் கல்வியில பின்தங்கி இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் இஸ்லாத்தை கொடுத்திருக்கலாம். இது நாம் விரும்பி நமக்கு கிடைத்ததல்ல. மிகப்பெரிய தியாகத்தை பின்னணியில நாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டும் ஆய்வு செய்து, மிகப்பெரிய ஆய்வு செய்து, பல்வேறு போராட்டத்திற்கு பிறகு நாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோமா என்று அர்த்தமில்லை. நம்முடைய முன்னோர்கள் இஸ்லாமியர்கள், நாமும் இஸ்லாமியர்கள். நாம் எதிர்பாராமலே அல்லாஹ் ஒரு மிகப்பெரிய செல்வத்தை, ஒரு மிகப்பெரிய பேர் அற்புதத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் என்று சொன்னால், இப்படி இஸ்லாத்தை வாழ்க்கை நெறியாக ஏற்று பின்பற்றக்கூடிய நாம் இந்த வாழ்வியலை சரியாக பயன்படுத்துகிறோம். நாம் பெற வேண்டிய பாடம் அதுதான், நாம் பெற வேண்டிய படிப்பினர் தான். யாருக்கெல்லாமோ கிடைக்காத, யாருக்கெல்லாமோ கொடுக்காத இந்த தௌஹீத் என்கின்ற சிந்தனை, இஸ்லாம் என்கின்ற மார்க்கத்தை கல்விகளை பின்தங்கி இருக்கக்கூடிய சமூகம் என்று சொல்லப்படக்கூடிய சமூகத்திற்கு அல்லாஹ் வழங்கியிருக்கிறார் என்று சொன்னால், அப்படிப்பட்ட இஸ்லாத்தை நாம் சரியாக கடைபிடிக்கின்றோமா? எப்படிப்பட்ட ஒரு மார்க்கம்? சுய மரியாதையை போதிக்கக்கூடிய மார்க்கம். இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு கிடைக்கப்பட்ட நன்மை என்ன என்று நாம் பார்க்க, நாம் சிந்திக்க ஆரம்பித்தால் எண்ணற்ற நன்மைகள், கணக்கிட முடியாத அளவிற்கு இந்த இஸ்லாத்தை நாம் ஏற்றுக்கொண்டதற்காக நமக்கு கிடைத்த நன்மைகள். ஒன்று சுயமரியாதை. எந்த மனிதனுக்கும் அடிமை அல்ல, எவனும் தாழ்ந்தவன் அல்ல, எவனும் பிற்படுத்தப்பட்டவன் அல்ல, யாரும் உயர்ந்தவன் அல்ல, எல்லாம் சமம் என்ற ஒரு சமத்துவத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்கியிருக்கிறானே, இது இஸ்லாம் நமக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பேரருள். நாம சிந்தித்து பாருங்க, இன்றைக்கு கல்விகளோ இன்னபிற விஷயங்களிலோ உயர்ந்து உலகம் பாராட்டக்கூடிய, உலகம் புகழக்கூடிய எத்தனையோ மனிதர்கள், பிரபலங்கள். ஆனா அவர் தாழ்த்தப்பட்டவர்களாகத்தான் இன்றளவும் மதிக்கப்படுகிறார்கள். இப்படி அவருக்கு கிடைக்கப்படக்கூடிய அந்த இறைவனுக்கான பின்னணி என்ன? அவன் பின்பற்றக்கூடிய கடவுள் நம்பிக்கை. சமீபத்தில் உள்ள செய்தி நமக்கெல்லாம் தெரியும். இந்தியாவில் உள்ள ஒரு பிரபல ஒரு இசை அமைப்பாளர் ஒரு வணக்க தலத்திற்கு, அவர் நம்பக்கூடிய ஒரு கடவுள் வணக்க வழிபாட்டு தலத்திற்கு செல்கிறார். குறிப்பிட்ட இடம் தாண்டி உள்ளே செல்ல முடியவில்லை, வெளியே நிப்பாட்டுறாங்க. என்னதான் உலக புகழ் பெற்றிருந்தாலும் கூட, இந்த தேசத்துல ஒரு பேரை சொன்னா எல்லாருக்குமே தெரியும் என்ற அளவிற்கு உண்டான ஒரு மிகப்பெரிய மதிப்பை பெற்றிருந்தாலும் கூட, ஆனால் வழிபாட்டு தலத்தில் அவருக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை பாருங்க, குறிப்பிட்ட இடத்தை தாண்டி உள்ளே செல்ல முடியவில்லை. இஸ்லாம் என்ன அப்படி வைத்திருக்கிறதா?
இந்த இஸ்லாம் என்கின்ற இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டால் முதலில் ஒரு மனிதனுக்கு கிடைக்கப்பெறக்கூடிய மிகப்பெரிய ஒரு நன்மை பேரருள் மனிதர் என்றால் மனிதருக்குரிய சுய மரியாதையை முழுமையாக வழங்கக்கூடிய ஒரே மார்க்கமா அன்னைக்கு இஸ்லாம் இருக்கிறது. அப்படிப்பட்ட மார்க்கத்தை கடைபிடிக்கக்கூடிய இஸ்லாமியர்களை பார்க்கிறோம். அவர்கள் பேர்தாங்கி முஸ்லிம்களாக பேரளவில் இஸ்லாத்தை கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பேருக்கு முஸ்லீமாக இருக்கிறாங்க. இவர்களுடைய கொள்கை, கோட்பாடுகள், செயல்பாடுகள், நடைமுறைகள் முழுக்க முழுக்க இஸ்லாத்திற்கு எதிராக பிறமத கலாச்சாரத்தை முழுமையாக தங்களுடைய வாழ்க்கையை கடைபிடிக்கக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு இஸ்லாம் என்று பார்க்க முடியும். இன்றைக்கு இஸ்லாத்திற்கு ஒரு கெட்ட பெயர், ஒரு அவப்பெயர் கிடைக்கிறது என்று சொன்னால் அது இஸ்லாமியர்களால் தான் என்று சொன்னால் அது மிக இல்லை. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத பலர்கள் நம்முடைய கொள்கை, நம்முடைய சித்தாந்தத்தை அவர்கள் இஸ்லாத்தில் இருந்து பார்ப்பதில்லை. குர்ஆனை எடுத்து இஸ்லாம் என்ன சொல்கிறது என்று பார்ப்பதில்லை. நபிமொழிகளை எடுத்து இஸ்லாம் என்ன சொல்கிறது என்று பார்ப்பதில்லை. இஸ்லாமியர்களை பார்க்கிறார்கள். இஸ்லாமியர்களை பார்த்துத்தான் இஸ்லாத்தை தீர்மானிக்கின்றார்கள். அப்படியானால் இன்றைக்கு பல்வேறு இஸ்லாமியர்களுடைய செயல்பாட்டை இஸ்லாம் அல்லாதவர்கள் பார்க்கின்ற பொழுது அவர்கள் எந்த கடவுள் நம்பிக்கையில் இருக்கிறார்களோ அதற்கும் இஸ்லாமியர்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்ளக்கூடியவர்களுடைய செயல்பாட்டிற்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு தனி மனித வழிபாடுகள், கபர் வழிபாடுகள், தர்காக்கள், தரீக்காக்கள் என்ற பெயரால் நடக்கக்கூடிய அனாச்சாரங்கள் நாகூர் எடுத்து பாருங்க. அங்க நடக்கக்கூடிய அனாச்சாரம் அதற்கும் இஸ்லாத்திற்கும் ஏதேனும் கடுகளவு தொடர்பு இருக்கிறதா? ஆனால் பல்வேறு இஸ்லாமியர்கள் போய் நிற்கிறாங்க. தன் முஸ்லிமும் சொல்லிக் கொள்ளக்கூடியவன் இன்றளவிலும் கூட தரையில கப்பல் ஓட்டக்கூடிய ஒரு மூட நம்பிக்கை நடந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு இஸ்லாமியன் செய்கிறார் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையில இந்த இஸ்லாத்தை பெற்றதனால் எந்த ஒரு நன்மையும் உலகத்திலும் இல்லை. அவரால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவனுக்கு எந்த ஒரு பாடமும் இல்லை. தனக்கு கிடைத்த இஸ்லாத்தை சரியான முறையில் கடைபிடிக்காததால் நாளை மறுமையில ஒரு மிகப்பெரிய இழிவையும், நாளை மறுமையில் மிகப்பெரிய கைசேதத்தையும் அடையக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது. பார்க்கிறோம் இல்லையா? கங்கை உண்டான்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர தர்காவில பால்குடம் தலையில ஏந்திக்கிட்டு போறான். பால்குடம் ஏந்தி வழிபடக்கூடிய அந்த வழிபாட்டுக்கு இஸ்லாத்திற்கு மிக தொடர்பு இருக்கிறதா? இதை பார்க்கக்கூடிய ஒரு மாற்று மதத்தவன் இஸ்லாத்தை நினைப்பான். பால்குடம் ஏந்திட்டு போற அவனை தூக்கி 4 பேர் அவனை தாங்கிட்டு போறாங்க. இந்த கலாச்சாரம் நடக்குது. நாகூர் அனாச்சாரம் நடக்குது. இறந்தவர்களை வழிபடக்கூடிய, அவர்களை கடவுளாக, மகான்கள், அவுலியாக்கள் என்று தெய்வமாக வழிபடக்கூடிய இந்த அனாச்சாரம் ஒரு இஸ்லாமியனை செய்கிறான் என்று சொன்னால் அவன் வாழ்க்கையில இஸ்லாம் என்கின்ற இந்த மார்க்கம் கிடைத்ததனால் எந்த பயனும் நாளை மறுமையில் கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், மக்களே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயப்பட வேண்டிய, அஞ்ச வேண்டிய விதத்தில் அஞ்சு கொள்ளுங்கள். வலா தமூத்துன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், முஸ்லிமாகவே தவிர நீங்கள் மரணித்து விடாதீர்கள். இந்த உலகத்தில் ஒரு மனிதன் எது இல்லாமல் மரணித்து விடலாம், எதை அனுபவிக்காமலும் மரணித்து விடலாம். அவன் பிறந்ததிலிருந்து வியாதி, நோய் அதிலேயே தான் அவன் இருந்தான். எந்த ஒரு ஆரோக்கியத்தையும் அனுபவிக்கவில்லை, மரணித்து விட்டான். பெரிய இறப்பல்ல. பிறந்ததிலிருந்து கடைசி வரையில் வருகின்ற கஷ்டம், சாப்பாட்டுக்கு வருகின்ற, இப்படித்தான் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ்ந்தார். உலகத்தின் எந்த இன்பத்தை அனுபவிக்கவில்லை, மரணித்து விட்டான். பெரிய கை சேதம் அல்ல. இப்படி இந்த உலகத்துல மனிதர்கள் இன்பமாக, பாக்கியமாக நினைக்கக்கூடிய எதையும் ஒரு மனிதன் அனுபவிக்காமல் மரணித்து விடலாம். அது மிகப்பெரிய கை சேதம் அல்ல. இஸ்லாம் என்கின்ற ஒரு மார்க்கம் கிடைக்காமல், அதை இஸ்லாம் என்கின்ற ஒரு வாழ்க்கையினரை கிடைக்கும் அதை சரியாக பயன்படுத்தாமல் ஒருவர் மரணித்து விட்டார் என்று சொன்னால் அதை விட மிகப்பெரிய கை சேதம் எதுவுமே இல்லை. இன்றைக்கு அப்படிப்பட்ட நிலைதான் இஸ்லாமியர்களுக்கு நிலவுகிறது. பகுத்தறிவு மார்க்கம் சொல்றோம், தீண்டாமை இல்லை சொல்றோம், இஸ்லாமிய பெருமிதமாக, அதாவது மிகப்பெரிய, அதாவது பிற மதத்தவர்கள்ட்ட எடுத்துரைக்கிறோம், பிரச்சாரம் செய்கிறோம். ஆனா நம்முடைய செயல்பாடையும், நம்முடைய வழிபாட்டையும், நம்முடைய நடைமுறையை பார்த்தோம்னு சொன்னா முகம் சுளிக்கக்கூடிய அளவிற்கு, பிற மதத்தவர்கள் பார்த்தாலே கேலியாக ஒரு கூட்டாக நினைக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு இஸ்லாமியர்கள் இந்த மார்க்கத்தை சரியாக புரிந்து கொள்ளாமல், குர்ஆனில் இருந்தும் நபிகளாருடைய வழிகாட்டில் இருந்தும் சரியாக புரிந்து கொள்ளாமல் பேரளவே முஸ்லிம்களாக வாழக்கூடிய ஒரு நிலை இன்னைக்கு பார்க்கிறோம்னு சொன்னா
இதற்கு நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்லி ஆக வேண்டும். ஆக இஸ்லாம் என்கின்ற இந்த வாழ்க்கை நெறி ஒரு மனிதருக்கு இறைவன் கொடுத்த மிகப்பெரிய பேரவன், மிகப்பெரிய பாக்கியம். இந்த பாக்கியத்தை எந்த நிலையிலும் ஒரு மனிதன் இழந்துவிடக் கூடாது என்று சொன்னால் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் காட்டி தந்த அடிப்படையில் அழகான முன்மாதிரி என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல நபிகளாரை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார், லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகிர் வ ذكرல்லாஹ கஸீரா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார், இந்த தூதருடைய வாழ்க்கையில அழகான முன்மாதிரி இருக்கிறது. யாருக்கு தெரியுமா? லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகிர், யார் அல்லாஹ்வையும் மறுமையினாரையும் நம்பி அல்லாஹ்வையும் மறுமையினாரையும் யார் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு முன்னோடி. ஒட்டுமொத்த மனித குலத்திற்கு முன்னோடி அல்லாஹ் சொல்லல. ஏன் சொல்லல? யாரு, அதாவது இஸ்லாம் என்று சொன்னால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஒரு வரையறை நமக்கு கற்றுத்தருகிறது. எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்பதல்ல இஸ்லாத்துடைய கோட்பாடு. ஒருவர் தன்னை இஸ்லாத்தில் இணைத்துக் கொண்டால் இஸ்லாம் என்ன சொல்கிறதோ, அல்லாஹ் என்ன சொன்னாரோ, அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்களோ அப்படித்தான் அவருடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டவர்களுக்குத்தான் இந்த தூதருடைய வாழ்க்கையில முன்மாதிரி இருக்கிறதே தவிர எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து விடலாம், தாண்டோடித்தனமாக வாழலாம், எப்படியும் சம்பாதிக்கலாம், உலகை எப்படியும் அனுபவிக்கலாம் என்று நினைக்கக்கூடிய ஒருவருக்கு இந்த தூதருடைய வாழ்க்கையில முன்னேறி இருக்குதா? இருக்காது. திருடலாம் என்று திருட்டுத்தனமாக நம்ம சம்பாதிக்கலாம் என்று நினைக்கக்கூடியவருக்கு தூதருடைய வாழ்க்கையில வழிகாட்டலை முன்னேறி பார்க்க முடியுமா? திருடினால் கையை வெட்டணும்னு சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர். ஒழுக்கக்கேடா ஒருத்தன் உலகத்துல வாழ்றான், விபச்சாரம் செய்கிறான், அதை ஆதரிக்கிற, அது தப்பாக நினைக்கல, இவன் வாழ்க்கையில முன்னேறி சொல்ல முடியுமா? விபச்சாரம் செய்தால் அவரை கல்லால் எறிய வேண்டும் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் இது. அப்ப யாருக்கு முன்னோடி அல்லாஹ் சொல்றான்? யார் அல்லாஹ்வுடைய தூதரை தூதர் என்று ஏற்றுக்கொண்டார்களோ, மறுமை என்று ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்று யார் நம்பினார்களோ அவர்களுக்கு முன்னோடி என்று இந்த இறை தூதரை இறை நம்பிக்கையாளர்களுக்கு முன்னோடின்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட முன்மாதிரி மிக்க இறை தூதருடைய வாழ்க்கையை நம்ம கடைபிடிக்கிறோமா? அல்லாஹ்வுடைய தூதருடைய இறுதி பேரவையில் சொன்னாங்க, ஒரு தெளிவான ஒரு பாதையில் உங்களை நான் விட்டுச் செல்கிறேன், குர்ஆனை உங்களுக்கு நான் தந்திருக்கிறேன், இதற்கு பிறகு யாராவது வழிகட்டு போனால் அவர்களை விட மிகப்பெரிய கைசேதமானவர்கள் யாரும் இல்லைன்னு அல்லாஹ் சொல்லுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, தெளிவான பாதை குர்ஆன் என்கிற அந்த வாழ்வியல் வழிகாட்டல், அதை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு ஒருத்தர் வழிகேட்டில் போய் விழுறா அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு பார்த்தோம் சொன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அந்த வாழ்வியல் வழிகாட்டல் எந்த அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திற்கு வழிகாட்டி விட்டு சென்றிருக்கிறார் என்று சொன்னால், சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அவர்கள் அவங்கள்ட்ட ஒரு யூதன், ஒரு யஹூதி பரிகாசம் செய்யக்கூடிய வகையில் சொல்கிறார், உங்க முகமது உங்களுக்கு எல்லாவற்றையும் கற்றுத் தருகிறாராமே, எல்லாவற்றையும் கற்றுத் தருகிறார். குல்ல செய்யல் அத்தல் ஹிரா, ஒரு மனிதன் மனிதனம் கழித்தால் எவ்வாறு சுத்தம் செய்ய வேண்டும் என்பதை கூட உங்களுடைய முகமது உங்களுக்கு கற்றுத் தருகிறாராமே, ஏன் அது கூட உங்களுக்கு தெரியாதா? அதை கூட ஒரு ஆள் உங்களுக்கு கற்றுத்தர வேண்டுமா என்று சொல்லி நபிகளாருடைய வழிகாட்டலை பரிகாசம் செய்யக்கூடிய வகையில் சல்மான் ஃபாரிசி அவர்கிட்ட ஒரு யஹூதி சொல்கிறார். அதுக்கு சல்மான் ஃபாரிசி அவங்க சொன்னாங்க, அஜல், அது என்ன பெரிய விஷயம், மனிதனம் கழித்தால் எவ்வாறு சுத்தம் செய்ய வேண்டும் என்பதை எங்களுடைய இறை தூதர் எங்களுக்கு கற்றுத்தந்ததை இழிவாக பரிகாசமாக சொன்னார் என்று சொன்னால் அதை விடவும் அற்பமானதையும் எங்களுடைய இறை தூதர் எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறார். மனிதனம் கழித்தால் எந்த திசையை முன்னோக்க வேண்டும், எந்த திசையை முன்னோக்க கூடாது, எந்த கரத்தால் சுத்தம் செய்ய வேண்டும், எந்த கரத்தால் சுத்தம் செய்யக்கூடாது, எத்தனை தடவை சுத்தம் செய்ய வேண்டும், எந்த பொருளால் சுத்தம் செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் கூட எங்களுடைய இறை தூதர் எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள் என்று அவன் எதை பரிகாசமாக எதை மட்டமாக சொன்னாரோ அதை விட மட்டமானதை கூட எங்களுக்கு இஸ்லாம் வழிகாட்டல் தந்திருக்கிறது என்று ஒவ்வொன்றுக்கும் வழிகாட்டலை தந்து சென்ற அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்வியல் வழிகாட்டலை பின்பற்றக்கூடிய இஸ்லாமிய சமூகம் பிற மத கலாச்சாரத்தை, பிற மதத்தவர்களை ஒவ்வொரு விஷயத்திலும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு நிலை இன்னைக்கு பார்க்கிறோம்னு சொன்னா இதை விட மிகப்பெரிய ஒரு இழிவு இஸ்லாத்திற்கு இல்லை. அப்ப இஸ்லாமியர்களாக வாழக்கூடிய நாம் இஸ்லாம்னா என்ன, அதனுடைய தாற்பயம் என்ன, யார் சொன்னால் மார்க்கம், யார் வழிகாட்டினால் மார்க்கம் என்பதை குர்ஆனில் இருந்தும்
இறை தூதருடைய வழிகாட்டிலிருந்தும் சரியான முறையிலே நாம் அதை அறிந்து நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்த வேண்டும் என்று சொன்னார். நாம் இருக்கக்கூடிய இதே நிலைகளை நம்முடைய முன்னோர்கள் எதை இஸ்லாமில் கடைபிடித்தார்களோ அது வழியில் நாமும் சென்று விடுவோம் என்று சொல்லி கண்மூடித்தனமாக நம்முடைய வாழ்க்கையை செயல்பட்டு மரணிப்போம் என்று சொன்னார். கண்டிப்பாக நமக்கும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கும் எந்த வித்தியாசம் இல்லை என்கின்ற ஒரு மிகப்பெரிய இழிநிலை நாளை மறுமையில் நமக்கு ஏற்படும். அப்படிப்பட்ட நிலையில் இருந்து எல்லாம் வல்ல இறைவன் நம்மை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த அடிப்படையில இஸ்லாம் என்கின்ற அந்த அழகான வாழ்வியல் வழிகாட்டலை முழுமையாக நம்முடைய வாழ்க்கையை கடைபிடித்து வாழ்ந்து மரணிக்க வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக இறைவன் உங்களை நம்மை கருதுபடியோராக வாகிறது. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் பின்பற்றக்கூடிய இஸ்லாம் என்கின்ற மார்க்கம் இறைவனுக்கு சொந்தமான மார்க்கம். இந்த மார்க்கத்தில் எதை செய்வதாக இருந்தாலும், எது கூடும் எது கூடாது என்று சொல்வதாக இருந்தாலும், அதற்கு திருமறை குர்ஆனும் நபிகளாருடைய வாழ்வியல் வழிகாட்டலும் நமக்கு எதை சொல்கிறதோ அதை அடிப்படையாக கொண்டுதான் அந்த மார்க்கத்திற்கு வழங்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம். இப்படிப்பட்ட இந்த மார்க்கத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் பல்வேறு முன்னறிவிப்புகள் செய்தார்கள். அவர்கள் செய்த முன்னறிவிப்புகளில் ஒன்று, தர்க்கமுன்ன சுனன மன்கான கபலக்கும் ஷிபரன் ஷிபரின் திராஅம் திராஇன். ஒரு காலம் வரும், ஒரு சமுதாயம் வருவாங்க. யார் அவர்கள்? உங்களுக்கு முன்வாழ்ந்த அந்த சமூகத்தை ஜானுக்கு ஜான் முலத்திற்கு மூலம் அவர்கள் பின்பற்றுவார்கள் அப்படின்னு சொல்றாங்க. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அகம் யஹூதவன் நஸாரா யா ரசூலல்லாஹ், நீங்கள் யூத கிறிஸ்தவர்கள் யார் சொல்கிறீர்கள்? ஆம், அவர்கள் அல்லாத வேறு யாரு? யூத கிறிஸ்தவர்களை ஜானுக்கு ஜான் முலத்திற்கு மூலம் பின்பற்றக்கூடிய ஒரு கூட்டம் வரும். எந்த அளவிற்கு சொன்னா, அவர்கள் ஒரு உடும்பு பொண்டுக்குள்ளே அவர்கள் நுழைந்தாலும் நீங்களும் அதில் சென்று நுழைவீர்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களே. அவர்கள் எச்சரிக்கை செய்த, அவர்கள் முன்னறிவிப்பு செய்த அந்த காலம் நாம் வாழக்கூடிய இந்த காலம் தானா என்று நாம் நினைத்தால், அந்த அளவிற்கு இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்தை பார்க்கிறோம். முழுக்க முழுக்க அவர்களுடைய ஆடை கலாச்சாரம், சிகை அலங்காரம், நடைமுறை பாவனைகள் எல்லாமே யூதர்களை கடைபிடிக்கக்கூடிய ஒரு நிலை இன்னைக்கு பார்க்கிறோம். குறிப்பாக இந்த மாதத்தினுடைய அதாவது இறுதியில், அதாவது கிறிஸ்துமஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பண்டிகையா இருக்கட்டும், புத்தாண்டு என்று அவர்கள் கொண்டாடக்கூடிய பண்டிகையா, இதற்கும் இஸ்லாத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை. இது கிறிஸ்தவ மதத்தவர்களுடைய வழிபாட்டு பண்டிகையுடைய அவர்களுடைய நம்பிக்கை. அது சரியா தவறா என்பதை நாம பேச வேண்டிய இடம் இது அல்ல, அது வேற. ஆனால் இன்றைக்கு ஏராளமான இஸ்லாமியர்கள் புத்தாண்டு என்கின்ற பெயரால் அவர்கள் எதையெல்லாம் செய்கிறார்களோ அதற்கு சத்திரம் குறையாத அளவிற்கு இஸ்லாமியர்களும் செய்யக்கூடிய நிலையை பார்க்கும். புதிதாக ஆடை வாங்குவதென்ன, அன்றைக்கு ஒரு இனிப்புகளை கொடுத்து மகிழ்வது என்ன, பிள்ளைகள் குடும்பங்களுக்கு மத்தியில சிறப்பான உணவை சமைத்து சாப்பிடுவதென்ன, வாழ்த்து பரிமாறிக்கொள்வதென்ன, இதெல்லாம் நாம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்னா, இது ஒரு ஃபேஷன். இந்த உலகத்துல தவிர்க்க முடியாத ஒன்று, எல்லாருமே செய்யக்கூடிய ஒன்று என்ற ஒரு நிலையில் இன்றைக்கு மாறிவிட்டது. இஸ்லாம்ங்கிறது கண்டிப்பா ஒரு முஸ்லீம் எப்படி இருக்கும்னா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இத்தகூனு சுஹதாக அலன்னாஸ், நீங்கள் உலக மக்களுக்கு முன்னோடின்றாங்க. வயக்கூன ரசூல் அலைக்கும் ஷஹீதா, இந்த தூதர் உங்களுக்கு முன்னோடி. இந்த தூதரை நீங்கள் முன்னோடியாக கொண்டு செயல்படுகிறீர்கள் என்று சொன்னால் ஒட்டுமொத்த உலக மக்களுக்கும் நீங்கள் முன்னோடி. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் அவருடைய ஆடை கலாச்சாரம், அவருடைய சுய அலங்காரம், அவருடைய நடைமுறை பாவனைகள் ஒரு இஸ்லாமியனை போன்று இருக்க வேண்டுமே தவிர எந்த ஒரு இஸ்லாமியரும் பிற மதத்தவருடைய கலாச்சாரத்திற்கு ஆட்பட்டுவிடக் கூடாது என்று சொன்ன மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அப்படிப்பட்ட மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள் அதெல்லாம் இன்னைக்கு ஒரு ஃபேஷன் மாதிரி, இன்னைக்கு தவிர்க்க முடியாத எல்லாருமே செய்ய வேண்டிய ஒன்று, இது ஒரு பெரிய பாவம் அல்ல, குற்றமல்ல என்கின்ற அளவில் இன்றைக்கு புத்தாண்டை கொண்டாடக்கூடிய, அதுபோன்ற கிறிஸ்தவர்கள் கொண்டாடக்கூடிய பண்டிகைகளை கொண்டாடக்கூடிய ஒரு நிலை இன்னைக்கு இருக்குதுன்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்கிறார்கள். மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், யார் பிறமத சமுதாயத்திற்கு ஒப்பாக நடக்கின்றாரோ அவர்களை சார்ந்தவர்கள். இவர் என்னதான் தன்னுடைய பேரை இஸ்லாமியருடைய பேரா வைத்துக் கொண்டாலும், தொழுதாலும், நோன்பு இருந்தாலும், இன்னொரு இஸ்லாத்தினுடைய வழிபாட்டில் ஈடுபட்டாலும், பிற மதத்திற்கு ஒப்பாக எவன் நடக்கின்றானோ அவன் என்னை சார்ந்தவன் அல்ல, அவன் அந்த சமூகத்தை சார்ந்தவன் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்கிறார் என்று சொன்னால், இன்றைக்குமே ஒரு இஸ்லாமியன் நமக்கென்று சரியான பாரம்பரியம், நமக்கென்று சரியான தெளிவான கொள்கை கோட்பாடுகள்,
நடைமுறை கலாச்சாரங்கள் இருக்கிறது. இது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய ஒவ்வொரு முறையும் துவக்கத்தில் சொன்னார்கள், ஃபஹைரல் ஹதி ஹதி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வழிகாட்டுதல் சிறந்தது, நடைமுறையில் சிறந்தது, கலாச்சாரத்தில் சிறந்தது முகமது ஆகிய என்னுடைய நடைமுறை என்று சொன்னார்களே. அப்படிப்பட்ட நடைமுறையை கடைபிடிக்கக்கூடிய எந்த ஒரு இஸ்லாமியரும் எந்த மதத்தினருடைய பண்டிகையோ எந்த மதத்தினுடைய கலாச்சாரத்தையோ நம்முடைய வாழ்க்கையை நாம் கொண்டு விட்டோம் என்று சொன்னால் இது இஸ்லாத்தை சிதைக்கக்கூடிய, இஸ்லாத்திற்கென்று இருக்கக்கூடிய தனித்துவத்தை கலைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய துரோக செயல் என்பதை உணர்ந்து கொண்டு இஸ்லாமும் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் நமக்கு கற்றுத்தந்த மார்க்கத்தை முழுமையாக நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தி வாழ்ந்து மறக்கக்கூடிய நன்மக்களாக உள்ள இறைவன் உங்களையும் என்னையுமாக்கி அன்புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை திருநெல்வேலி டவுன்ல இருக்கக்கூடிய சோனா திருமண மகால் என்று சொல்லக்கூடிய அந்த மண்டபத்தில் வைத்து இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என்கின்ற, அதாவது பிற மதத்தவர்களை அழைத்து இஸ்லாம் குறித்த அவர்களுடைய சந்தேகத்துக்கு விளக்கம் அளிக்கக்கூடிய, சமய நல்லிணக்கத்தை வலுப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நம்முடைய ஜமாத்தின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நமக்கு தெரிந்த பிற மத அன்பர்களை அந்த முக்கியத்துவம் வாய்ந்த அந்த நிகழ்ச்சிக்கு நாம் அழைத்த வேண்டும். உன் மூலமாக அல்லாஹ் ஒருவருக்கு நேர்வழி காட்டினால் இந்த உலகத்துல நீ அதை விட மிகப்பெரிய செல்வம் எதுவும் இல்லை என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அந்த அடிப்படையில நமக்கு தெரிந்த பிற மத அன்பர்களை அந்த நிகழ்ச்சிக்கு அழைத்து வருமாறு உங்களுக்கு அன்போடு கேட்டுக்கொள்ளுடைய உரையை நிறைவு செய்கிறேன்.